மயானகாளி மந்திராலயம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கவிருப்பது என்னவென்றால், மோகனம் அஷ்டகர்மத்தில் இரண்டாவது கர்மமாகிய மோகன கர்மத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதிலையும் குறிப்பாக பார்க்க வேண்டுமென்றால், மோகன மை செய்வது எப்படி, அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக மோகனம் அப்படின்னா என்னென்ன சொல்லிக்கிறேன். மோகனம் அப்படின்பது நான் இப்போ சொல்ல போகிற அந்த மையை நீங்கள் தயார் பண்ணி நெத்தியிலையோ அல்லது புருவத்திலேயோ அல்லது உச்சந்தலையிலையோ நீங்கள் வச்சுட்டு போகும் பட்சத்தில், உங்களை பார்க்கும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் உங்கள் மீது ஒரு மோகம் கொள்வாங்க. அதுக்கு சம்பந்தமான மை தான் இப்போ நான் சொல்ல போகிறது. இந்த மோகன மை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது, வளர்பிறை நாள் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய மூலிகைக்கு சென்று காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையோட வேர் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அது என்ன மூலிகை அப்படின்னா, பொன்னு உம்மத்தை கிராமப்புறங்களில் ஆற்றங்கரை, வயக்காடு, வயல் வரப்பு இந்த மாதிரி இதில் கண்டிப்பாக இருக்கும். பொன்னு உம்மத்தை செடிக்கு நீங்கள் மஞ்சள் கிழங்கு வச்சு மஞ்சள் கயிறில் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அதை சுத்தி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து, அதாவது வளர்பிறை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த மோகன மூலிகை நீங்கள் பறிக்கிற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் அமாவாசை பௌர்ணமி கூட நீங்கள் பறிச்சிக்கலாம். சரிங்களா? இந்த காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி முறைப்படி அதை எடுத்துகிட்டு வந்து பால் விட்டு கழுவணும். நல்லா பால் விட்டு கழுவி அதை ஒரு புது மண் சட்டியில் பச்சை கற்பூரம், நெய், அதாவது சைவ முறைப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நெய் விட்டு அரைக்கணும். நீங்கள் நல்ல பவராக வேணும் அப்படின்னா கரும்பன்றியோட கொழுப்பு இருக்குல்ல, அந்த கரும்பன்றியோட கொழுப்பு விட்டு நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் எரிய வைக்கணும். இந்த மூலிகையை வந்து முதல்ல 3 நாள் அல்லது ஒரு 5 நாள் நீங்கள் நல்லா காய வைக்கணும். இனலில் பூஜை ரூமில் ஒரு ஓரமாக மஞ்சள் துணி பரப்பி அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருங்க. வச்சு நல்லா காய வச்சதுக்கப்புறம் நல்லா அந்த அந்த பச்சை தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்லா இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த மூலிகை நீங்கள் எடுத்து புது மண் சட்டியில் போட்டு நெய் விட்டோ அல்லது பன்றி நெய் விட்டோ அல்லது காராமாட்டு பசுவோட நெய் விட்டோ நீங்கள் அரைக்கலாம். எப்படி சொல்ல, தீ உண்டு பண்ணி பச்சை கற்பூரம் விட்டு முதல்ல கருக்கணும் மூலிகையை. சரிங்களா? நான் புதுசாக தான் பேசுகிறேன், அதனால் தவறு இருந்தாலோ பிழை இருந்தாலோ மன்னிச்சிக்காங்க. நீங்கள் நல்ல மூலிகையை கருக்கி அந்த கருகின மூலிகை வந்து ரொம்ப சாம்பலாக எரிஞ்சு சாம்பலாகிடக்கூடாது, அதே நேரம் எரியாமல் இருக்கக்கூடாது. அந்த கரித்துண்டு மாதிரி கருக்கணும். கருக்கி அதை நீங்கள் அதுக்கடுத்து உங்களோட கல்வத்தில் நீங்கள் கீழே ஆசனம் போட்டிருப்பீங்க. ஆசனத்து மேலே நீங்கள் உட்காந்து ஒரு விளக்கு பற்றி கண்டிப்பாக எரியணும். நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் கண்டிப்பாக அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு முன்னே நீங்கள் உட்காந்து கல்வத்தையும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு விநாயகர், குரு, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள், குலதெய்வம் அனைவரையும் வணங்கிக்கிட்டு கிழக்கு முகமாக உட்காந்து நீங்கள் மை அரைக்கணும். மை அரைக்கும் தருவாயில் இந்த மந்திரத்தை, அதாவது நீங்கள் கறிக்க வச்சுருக்கீங்கல்ல மூலிகை, அந்த மூலிகையை எடுத்து கொண்டு வந்து இந்த கல்வத்தில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கணும். அரைக்கிறது எவ்வளோ நேரம் நீங்கள் அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைமிங்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு சாமம் அரைக்கணும், 2 சாமம் அரைக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. மை பதத்துக்கு நல்லா நைஸாக மை பதத்திற்கு வர்ற அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். சரிங்களா? அது நீங்கள் 1 மணி நேரம் அரைக்கணும், 1 சாமம் 2 சாமம் அப்படிங்கிற ஒரு நேரக்கணக்கு கிடையாது. சொல்லுவாங்க ஒருத்தங்க 1 சாமம் அரைக்கணும், அதாவது 1 சாமம் அப்படிங்கிறது 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் 1 சாமம். சரிங்களா? இதை கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு கணக்கு சரியாக வரும். ஆனால் அந்த சாம கணக்கு வேண்டாம். நீங்கள் மை நைஸாக உங்கள் கைக்கு வர்ற மாதிரி நைஸாக நீங்கள் அரைக்கணும். அரைக்கும் பொழுது நெய் விட்டும் அரைக்கலாம், அல்லது நான் சொல்கிறேன்ல பன்றி நெய், அதை விட்டு நீங்கள் அரைக்கலாம். அதை விட்டு நீங்கள் அரைக்கும் பட்சத்தில் ரொம்ப
வேகமாக வேலை செய்யும். கொஞ்சம் எப்படி சொல்ல, கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும், இப்படி சொல்லிடலாம். பவர் அதிகமாக இருக்கும். அதே பட்சத்தில் இதுக்கு உண்டான மந்திரம் என்னென்னா, ஓம் மசி வயன மோகய மோகய. சரிங்களா? ஓம் மசி வயன மோகய மோகய, ஓம் மசி வயன மோகய மோகய இப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் அந்த மை அரைக்கும்போது அந்த மையை பார்த்துக்கிட்டே நீங்கள் உச்சரிக்கணும். மனசுக்குள்ளே உச்சரித்தாலும் சரி, அல்லது வாய் விட்டு உச்சரித்தாலும் சரி, அதை பற்றி தப்பு கிடையாது. சரிங்களா? நீங்கள் உச்சரிக்கும் பட்சத்தில் அந்த மை அரைக்கப்படும் போதே அந்த மந்திர உரு ஏறும். மை அரைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அரைச்சி முடிக்கிற வரைக்கும் வெளியே எங்கேயும் எஞ்சி போகக்கூடாது. சரிங்களா? எழுந்து வெளியேறும் செல்லக்கூடாது. அதே பட்சத்தில் நீங்கள் இந்த மை கூட இது கூட ஒரிஜினல் கோரோஜனை அத்தர், புனுகு, ஜவ்வாது. அத்தர் நீங்கள் மல்லிகை அத்தர் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லிகை அத்தர், புனுகு, ஜவ்வாது இந்த வாசனை பொருட்கள் இவ்வளோத்தையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் மை அரைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ண மூலிகையோட வேர், அதுக்கப்புறம் பன்றி நெய் அல்லது காராம்பசு மாடோட கொஞ்சமாக நெய், அது கூட அத்தர், புனுகு, ஜவ்வாது, கோரோசனை இவ்வளவும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தாகணும். இவ்வளவும் சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது மை நல்ல பதமாக வரும், நைஸாக வரும். அப்படி வரும் பட்சத்தில் நீங்கள் அந்த மையை எடுத்து ஒரு காப்பர் டப்பாவிலையோ அல்லது மண் கொடுவைங்கிறது ரொம்ப சிறந்தது. கிடைக்காதவங்க காப்பர் டப்பா அல்லது தங்க டப்பா, வெள்ளி டப்பா, இந்த மாதிரி நீங்கள் சிமிழில் நீங்கள் அடைச்சிக்கலாம். வெள்ளி சிமிழ், தங்க சிமிழ் இந்த மாதிரி இதில் நீங்கள் அடைச்சிக்கலாம். அடைச்சி 9 நாட்கள் பூமிக்கு அடியில் நீங்கள் பதிகம் இடணும். 9 நாட்கள் பூமிக்கு அடியில் நீங்கள் பதிகம் இடணும். பூமிக்கு அடியில் பதிகம் இடுறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்கல்ல இந்த மையை ஒரு மண் கொடுவையில் எடுத்து அதுக்குள்ளே தண்ணி, மண் எதுவும் போகாதவண்ணம் ஒரு மூடி வச்சு அதை ஒரு கருப்பு துணி அல்லது மஞ்சள் துணியை வச்சு நல்லா மண் பாத்திரமே வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணி நல்லா கட்டி அதை மயானத்துலேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச தோட்டந்துறவு, மயானத்தில் வச்சா ரொம்ப பவராக இருக்கும். போக முடியாதவங்க தோட்டந்துறவு இந்த மாதிரி இதில் பூமிக்கு அடியில் ஒரு 4 அடி 5 அடி ஆழம் தோண்டி அதுக்குள்ளே வச்சு மண் வச்சு மூடிடணும். மூடி அதுக்கு ஒரு அடையாள பொருள் மேலே ஒரு கல்லோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் அடையாளத்துக்கு ஒன்று வச்சுக்கிட்டு 9 நாட்கள் கழித்து அந்த இதை மறுபடியும் தோண்டணும். தோண்டும் போது ரொம்ப கவனமாக தோண்டணும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மண்வெட்டியோ அல்லது கோடாரியோ ஏதோ ஒன்று கடப்பாறையோ அந்த இதை சேதப்படுத்திடாமல் நீங்கள் பார்த்து கவனமாக நீங்கள் தோண்டி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் வெத்தலைப்பாக அந்த மைக்கு நீங்கள் தோண்டும் பொழுது தோண்டி எடுக்கும்போது இதே மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் தோண்டி எடுக்கும் பொழுது அதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் வெத்தலைப்பாக்கு, தேங்காய் பழம், அவல் பொரி, கடலை, பாயாசம். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் கருமுறைப்படி பண்ணுறீங்கன்னா ஒரு கோழி கூட நீங்கள் பலி கொடுக்கலாம். கோழி அல்லது பன்றி பலி நீங்கள் கொடுத்து அந்த மைக்கு நீங்கள் அந்த பன்றி பலி எல்லாமே அந்த மைக்குள்ளே கொடுத்துடக்கூடாது. மையை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வாழையில் படையல் போட்டிருப்பீங்கள்ல, அந்த படையலில் இந்த பொருட்கள்லாம் இருக்கணும். அந்த மைக்கு சாமி